நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களால் தமிழகத்துக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்ன? இந்த பாதிப்பை கண்டும் காணாமல் விஜய் இருக்கிறார். அதற்கான காரணம் என்ன? நீதிபதி சுவாமிநாதன் ஏன் அநீதிக்கு ஆதரவாக, சமூக நீதிக்கு எதிராக தொடர்ந்து தீர்ப்புகளை கொடுத்து வருகிறார்? மனப்போன போக்கில் தீர்ப்புகளை எழுதும் சுவாமிநாதனின் இந்த போக்கு இந்திய சட்டப்படி சரியா தவறா? இவரது தீர்ப்பை எதிர்த்து ஏன் பிற்படுத்தப்பட்டோர், தலித்துகள், முஸ்லிம்கள், கிறித்துவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் போராடி வருகிறார்கள்? சுவாமிநாதனின் இந்த தீர்ப்புகள் தொடர்பாக திருமாவளவன், முஸ்லீம் லீக் லத்தீஃப், அமைச்சர் ஷாஜஹான் ஆகியோர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள்? நட்புகளே, உறவுகளே, நியாயக்காரன் மீடியா நண்பர்களே, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தமிழகத்துக்கு எதிராக, தமிழகத்திற்கு பேராபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சமூக அநீதியான, சட்டத்துக்கு புறம்பான பல தீர்ப்புகளை தொடர்ந்து கொடுத்து வருகிறார். இவர் கொடுக்குற தீர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி தமிழக மக்கள் அனைவரும் பாதிக்கப்படுறாங்க. தமிழர்கள் அனைவரும் இந்த சுவாமிநாதன் அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக கொந்தளித்து போராடுறாங்க. அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த செய்தி தொகுப்பில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ நாம் ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நல்லா நினைவுக்கு வர்றது எச்எல் சம்பந்தமான ஒரு மேட்டரில் அவர் கொடுத்த தீர்ப்பும், அதே மாதிரி திருப்பரங்குன்றம் வழக்கில் அவர் கொடுத்த தீர்ப்பும் தான் தமிழக அளவில் இவர் அடையாளம் காட்டின பெரிய தீர்ப்புகள். ஆனால் அதே சமயம் இவர் நிறைய தீர்ப்புகளை கொடுக்குறாரு. அந்த தீர்ப்புகளை பார்த்தீங்க அப்படின்னா சமூக நீதிக்கு எதிராக, சமூக அநீதிக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக தமிழர்களுக்கு எதிரான தீர்ப்பை இவர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி தான், அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இப்படி எந்த ஜாதியில் இருந்து முஸ்லீமுக்கு மாறினாலும் உங்களுக்கு இடஒதுக்கீடு 3% உண்டு அப்படின்னு சொல்லி 2004 ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணாங்க. இந்த ஜிஓ தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த ஜிஓ சாதாரணமாக நிறைவேற்றப்பட்டுடல. ஒரு நபர் தான் மனம் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அந்த இஸ்லாத்துக்கு வந்த நபர் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறாரு. அப்போ நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்களுடைய தலைமையில் இந்த விசாரணை நடக்கும்போது இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய இந்துவுக்கு நாம் இடஒதுக்கீடு கொடுக்கறதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாத பொருளாகுது. அதற்காக ஒரு குழுவையே அமைச்சு அவங்க முறையாக விசாரணை நடத்தி அதனுடைய அடிப்படையில் அந்த பெரிய விவாதமாகி அவர் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தார். அதை தொடர்ந்து இதை ஒரு சட்டமாக ஆக்கணும், இதை ஒரு உரிமையை பாதுகாக்கிற ஒரு சட்டமாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எந்த மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2004 தமிழக அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுனுச்சு. அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கும்போது இந்து மதத்திலிருந்து ஒருத்தவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. திருநெல்வேலியை சார்ந்த அவர் இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுது. இப்போ அவர் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாரு. என்ன வழக்கு அப்படின்னா, நான் இஸ்லாத்துக்கு மாறி இருக்கிறேன், எனக்கு அந்த 3.6% இடஒதுக்கீடு மறுக்கப்படுது, எனக்கு அந்த இடஒதுக்கீடை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் போராடுறாரு. அப்படி போராடும்போது சுவாமிநாதன் என்ன பண்ணுறாருன்னா, வழக்கை அவர் நடத்தும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்த வழக்கு எனக்கு இடஒதுக்கீடு வேணுங்கிறது, இடஒதுக்கீடு வேணும்னு கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும், இல்லை கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சுவாமிநாதன் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடுங்கிற சட்டமே செல்லாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு ஜிஓ போட்டுச்சுல்ல, அந்த ஜிஓவையே ரத்து பண்ணிட்டார். இப்போ என்ன நிலமைன்னா,
அதாவது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை ஒரு நீதிபதி ஒரு கையெழுத்தில் வந்து என்ன செஞ்சிட முடியும், ஆனால் வந்து அதை புறக்கணிச்சிட முடியும், அதை வந்து இல்லாமல் ஆக்கிட முடியும், அந்த சட்டத்தை வந்து என்ன கிடப்பில் போட முடியும் அப்படின்னு சொல்லி இவர் தன்னார்வமாக என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த ஒரு நிலைமையை காட்டியிருக்கிறாரு. அது சட்டப்படி சரிதானா அப்படின்னு பார்த்தா, ஒரு சட்டமன்றம் இயற்றிய ஒரு தீர்மானத்தை அவங்க போட்ட ஒரு ஜீவோவை ஒரு தனி நீதிபதி வந்து அதை வந்து என்ன ரத்து செய்ய முடியாது. ஆனால் நீதிபதி சுவாமிநாதன் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா, ஒரு நபர் தான் வந்து இஸ்லாம் மதத்துக்கு விரும்பி மாறுறோம் அப்படின்னு மாறும் பொழுது அதாவது தமிழக சட்டம் சொல்லுது, நீங்கள் வந்து அந்த 3% இடஒதுக்கீடை பயன்படுத்திக்கலான்னு. 22% விட்டுட்டு வர்ற ஒருத்தருக்கு 3% பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பை தமிழக கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனால் அந்த பிற்படுத்தப்பட்டவருக்கு உனக்கு அந்த அதிகாரமே கிடையாது, நான் விட மாட்டேன் அப்படின்னு ரத்து பண்ணுறாரு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள். அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்க வந்து பாதிக்கப்படுறதுனால, சாதிய பிரச்சனையில் அவங்க வந்து சிக்கி என்ன சிரமப்படுறதுனால அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்களுக்கு 3% இருக்குது அப்படின்னு சொல்லி சட்டம் சொன்னால், இவர் இல்லை நாங்கள் விடமாட்டோம், நீ தாழ்த்தப்பட்டவனாகவே தான் இருக்கணும், இஸ்லாத்துக்கு மாறி அது எப்படி நீ வந்து 3% இடஒதுக்கீடு அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி அதையும் ரத்து பண்ணுறாரு. அப்போ ஏற்கனவே அவர் 18% இடஒதுக்கீடு அனுபவித்தார் தாழ்த்தப்பட்டவர். ஆனால் அவர் அதெல்லாம் விட்டுட்டு நான் விரும்பின இஸ்லாம் மதத்துக்கு வந்துட்டேங்கிறதுனால 3% இடஒதுக்கீடு மட்டும்தான் அவருக்கு கிடைக்க போகுது, அந்த இடஒதுக்கீட்டையும் நான் ரத்து செய்கிறேன் அப்படிங்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் உரிமைகளை தமிழர்கள்னு சொன்னாலே அவர்களுடைய உரிமையை பறிக்கிறது தான் நீதிபதி சுவாமிநாதனுடைய முதல் வேலையாக இருக்குது. இதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சு கட்ட போகிறாங்க, அதற்கு முறையாக அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் இப்போ வந்து அனுமதி இந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போன இடத்துல இவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்ச்செல்லாம் கட்டக்கூடாது, உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் சர்ச்சு கட்டுவீங்களா, அப்படியெல்லாம் சர்ச்சு அதிகமாக வரதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சு கட்டுற அனுமதியை ரத்து பண்ணுறாரு. இதனால் கிறிஸ்துவர்கள் வந்து போராடுறாங்க. அப்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராகவும் தீர்ப்பு சொல்கிறாரு, தலித்துகளுக்கு எதிராகவும் தீர்ப்பு சொல்கிறாரு, அரசாங்கம் வழங்கி இருக்கிற முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு உரிமையும் ரத்து செய்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குர்பானி அப்போ முதல் நாள் பக்ரீத் வந்து விடிஞ்சா பக்ரீத்து முதல் நாள் அது ஆடு மாடு அறுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை இவர் என்ன செய்கிறாரு கொடுத்து, இப்போ அதுவும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் என்ன நம்ம ஆடு மாடு அறுக்க வந்து தடை போட்டு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாரு. அதாவது பாண்டி கோயிலில் நூற்றுக்கணக்கான ஆடு மாடு வெட்டத்தான் படுது. ஏன்னா யார் மனசுலாம் நோகலை, அசைவம் சாப்பிட்றதும் சாப்பிடாமல் இருக்கிறதும் அவங்க விருப்பம். என்ன வேணும்னா இவர் வந்து என்ன செய்யலாம், சாப்பிடாமல் இருக்கலாம். என்ன ஆனால் காலகாலமாக பல 100 வருஷமாக என்ன இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக தான் இருந்துக்கிட்டு வர்றாங்க. ஆனால் இவர் தனிப்பட்ட முறையில் இவருக்கு வந்து அசைவம் பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து ஆடு மாடுலாம் அறுக்கிறதுக்கு வந்து தடை விதிக்கிறேன், பலியிடுவதை தடை விதிக்கிறேன் அப்படின்னு திருப்பரங்குன்றம் வழக்கில் ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு. இதே மாதிரி தொடர்ந்து தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சமூக நீதிக்கு எதிராக, சமூக அநீதிக்கு ஆதரவாக, அதாவது வர்ணாசிரமத்துக்கு ஆதரவாக, என்ன மனு தர்மத்துக்கு ஆதரவாக, இந்த மாதிரி அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கொள்கை இருக்கு இல்லையா, அதை தூக்கி பிடிக்கிறாரு. சமூக நீதி இருக்கு இல்லையா, அதை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா அழிக்கிறார். இதை எதிர்த்து மேல்முறையீடு முறையாக என்ன விஜய் அவர்களுடைய ஆட்சியில் செய்யப்படலை. இந்த மாதிரி வழக்குகளில் முறையாக நின்று நீதியாக சமூக நீதியை வென்றெடுக்கிற அளவுக்கு வந்து விஜய் கவர்மெண்ட்லேருந்து மேல்முறையீடுகள் நடக்கலை.
அப்படிங்கிறது தான் இன்றைய வரைக்கும் நடைமுறையாக இருக்குது. இப்போது இதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய, விஜய் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய திருமாவளவன், மற்ற முஸ்லீம் லீக் லத்தீஃபு, அமைச்சர் ஷாஜகானு, கம்யூனிஸ்ட்டுகள், இவங்கெல்லாம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? நாங்கள் சமூக நீதியாக ஆட்சி நடந்தால் அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்போம், அதே சமயம் பிஜேபிக்கு ஆதரவா, சங்கிகளுக்கு ஆதரவா, அதே சமயம் என்ன மனுநீதிக்கு ஆதரவா இந்த ஆட்சி போச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் உடனே குரல் கொடுப்போம், அது அந்த அநீதிக்கு எதிராக போராடுவோம் அப்படின்னாங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்க? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்படி தொடர்ந்து தமிழகத்துக்கு எதிரான, தமிழர்களுக்கு எதிரான தீர்ப்பை சுவாமிநாதன் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதோடு மட்டுமல்ல, பல இடங்களில் பொது மீட்டிங்கில் நான் ஒரு மனு தர்மவாதி, நான் என்ன செய்வேன், வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் வெளிப்படையாக பேசுகிறாரு. முதல்ல ஒரு நீதிபதி இந்த மாதிரி பேசலாமா? இந்திய சட்டத்துக்கு எதிரானது அது. இதற்கே இவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், இவரை தகுதி நீக்கம் செய்யணும், நீதிபதி பதவியை இவர்கிட்டருந்து பறிக்கணும். அப்படிங்கிறது தான் சரியான ஒரு முடிவாக இருக்கும். விஜய் கவர்மெண்ட்டு இது மாதிரி சட்டங்களுக்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மேல்முறையீடு செய்யணும், சட்ட போராட்டம் நடத்தி தமிழர்களுடைய, பிற்படுத்தப்பட்டவர்களுடைய, கிறித்துவர்களுடைய, முஸ்லீம்களுடைய, தமிழர்களுடைய உரிமையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் இதை வலியுறுத்தி கேட்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஜிஆர் சுவாமிநாதனுடைய தொடர் அநீதியான தீர்ப்பை எதிர்த்து தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பாக நடைபெறக்கூடிய போராட்டங்கள் சட்ட போராட்டங்கள் அநீதிக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து காரியங்கள்லையும் அனைத்து பொதுமக்களும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி.